நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரை பகுதிக்கு மீன்பிடிக்க வந்த வெளி மாவட்ட மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க வந்தார்கள் என்றால் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? யாரால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரையில் மயிலாடுதுறையிலிருந்து தங்கி மீன்பிடித்த மீனவர்களை உள்ளூர் மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் மீனவ கிராமங்களிடையே பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரையில் அக்டோபர் முதல் மார்ச் வரை மீன்பிடி சீசன் காலமாகும். இந்த சீசன் காலத்தில் மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இங்கு தங்கி மீன்பிடிப்பது வழக்கம். இந்த நிலையில் வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன்பிடிப்பதால் தங்கள் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதாரண்ய மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கோடியக்கரை மீனவர்களுக்கும் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், பானமாதேவி மீனவர்களுக்கும் சமாதான பேச்சுவார்த்தை வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அமித் குப்தா தலைமையில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் வெளிமாவட்ட மீனவர்கள் இங்கு தங்கி மீன்பிடிக்க வேதாரண்ய வட்டாட்சியர் வடிவழகன் தடை விதித்திருந்தார். இந்த நிலையில் வெளி மாவட்ட மீனவர்கள் கோடியக்கரையில் முன்கூட்டே வந்து தங்கி இருந்த நிலையில் இவர்கள் இன்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் படகில் வந்து வெளி மாவட்ட மீனவர்கள் 12 படகு மற்றும் 25 மீனவர்களை சிறைபிடித்து சென்று ஆறுகாட்டுத்துறை கடற்கரையில் வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளி மாவட்ட மீனவர்களை சிறைபிடித்ததால் இரு மீனவர் கிராமங்களிலே பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.